நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இன்னைக்கு காரியம் கூட போகுது. சில பேருடைய காரியம் கூட போகுது. சில பேரோட கர்த்தர் முகமுகமாய் பேசி இருக்கிறார். இது உனக்கானது வார்த்தை. தேவன் பிள்ளைய, என் மகளே இது உனக்கானது, என் மகனே இது உனக்கானது. கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது. கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு வேணும் ஏசப்பா, கண்ணு தெரியணும் ஏசப்பான்னு கேட்டாங்க. கண்ணு தெரிஞ்சது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எனக்கு சுகம் வேணும்னு வந்து கேட்டு தொட்டா. அவ எதற்காக தொட்டாலும் அது அப்படியே நடந்தது. நீங்க எப்படி வந்திருக்கீங்க சபைக்கு? நீங்க சபைக்கு தேவனை தேடி எதற்காக வந்திருக்கீங்க? எந்த சிந்தையோட வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? ஒப்பு கொடுப்போமா? வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரயோஜனத்தை கொண்டு வரும். வார்த்தையில வல்லமை இருக்கு. வார்த்தை கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாள் அவரிடத்துல வெறுமையா திரும்பினதே கிடையாது. அது வாய்க்கும்படி செய்யும். உனக்கு வாய்க்க பண்ணாது. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி அது உனக்கு வாய்க்க பண்ணும். வெறுமையான உன் பாத்திரத்தை அதை நிரப்பிடும். கடனை மாற்றிடும், வியாதியை மாற்றிடும், உன் வெக்கத்தை மாற்றிடும், உன் அவமானத்தை மாற்றிடும், உன் குறைவெல்லாம் மாற்றிடும், உன் பயத்தெல்லாம் எடுத்து போடும். உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவா. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.